அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அவங்க அந்த 17 அம்ச கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. அந்த 17 அம்ச கோரிக்கையை அது அவங்க வைக்கிற கோரிக்கை உண்மையா சார்? அதாங்க 17 அம்ச கோரிக்கையில் அவங்க 3 அல்லது 4 கோரிக்கை தான் தொழிலாளர் நலன் சம்மந்தப்பட்டு இருக்குது. மிச்சம் இருக்கிற அதிகபட்சமான கோரிக்கைகள் தொழிலாளர்களுக்கும் அல்லது மக்களுக்கும் சம்மந்தமே இல்லாத கோரிக்கைகள். ஆனால் மத்திய அரசாங்கத்தை குறை கூறுவது அல்லது மத்திய அரசாங்கத்தின் மேல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த கூடிய அந்த விஷயங்களை மட்டும் கோரிக்கைங்கிற பேரில் வச்சுருக்காங்க. இந்த மக்கள் விரோதமான தேச விரோதமான இடதுசாரிகள் விசிக மற்றும் தோமுச ஐஎன்டியூசி உடைய நாளை நடத்த இருக்கின்ற வேலை நிறுத்தத்தில் ஹிந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி கலந்து கொள்ளாது. வழக்கம் போல ஹிந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் ஆட்டோக்கள் இயங்கும். இதற்கு மத்திய மாநில அரசுகளையும் காவல்துறையும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பசுத்தாய் கணேசன், ஹிந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி, சென்னை மாநகரம். சார் வணக்கம் சார். நாடு முழுவதும் நாளை தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அவர்களின் கோரிக்கைகள் என்ன, அதில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது நடத்துறது இடதுசாரிகள் தொழிற்சங்கங்கள் தான் நடத்துது. ப்ளஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தோமுசாவும் விசிகவும் அதில் இணைகிறதாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் இவருடைய நோக்கம் தொழிலாளர் சம்மந்தப்பட்டது இல்லை, முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்டது. அதுவும் மத்திய அரசை, ஒன்றிய அரசை, மோடி அரசே அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தோடைய கோஷங்களே இருக்குது. இது எவ்வளோ அப்பட்டமான அரசியல். வருகின்ற 2026 தேர்தலை முன்னிட்டு மக்களிடம் மத்திய அரசின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் இந்த திட்டமிட்டு இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்காங்க. இதில் எங்களுடைய ஹிந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்திற்கு எந்த ஒப்புதலும் கிடையாது. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஒன்று, வேலை நிறுத்தங்கிற பேரில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதை நாங்கள் விரும்புகிறது இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படி சொன்னால், தொழிலாளர்கள் நலன் சம்பந்தமாக எந்த விஷயமும் சொல்லாமல், கோரிக்கையை வைக்காமல், மாநில அரசுக்கு வைக்காமல் மத்திய அரசை மட்டுமே இவர்கள் குறிப்பிட்டு அந்த விஷயங்களை சொல்லும்போது மாநில அரசுக்கு எந்த பங்கும் இல்லை, இல்லை மாநில அரசாங்கம் நிர்வாக சீர்கேடுங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்குது. ஒரு விஷயம் காரணம் பார்த்திங்கன்னா, தனியார் மயமாக்கல்ங்கிறாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் பஸ் வந்துருச்சு. மின்சார பேருந்துகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வச்சாங்க. தனியார் மயத்தில் தானே அது வருது. அரசாங்கம் நடத்தினாலும் கூட தனியார் மயத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மின்சார வாரியம் எவ்வளோ சீர்கேடில் இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்ச உண்மை. அதேமாதிரி போக்குவரத்துக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பஸ் பாஸுக்கான நிதியை ஓராண்டு கழித்து கொடுக்குறாங்க. அதனால் போக்குவரத்து துறை ஒட்டு மொத்தமாக சீர்குலைஞ்சு நிற்குது. அதேமாதிரி கூட்டுறவுத்துறை இவங்க நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நகைக்கடன் கூட 5 பவுன் வச்சவங்களுக்கு மட்டும்னு சொன்னாங்க. எவ்வளோ ஐயாக்கித்தனம் இந்த விஷயம். ஆனால் அந்த பணமும் கூட ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் தான் தரப்படுது. அப்போ அந்த கூட்டுறவு வங்கிகள் எப்படி இயங்கும்? அதே மாதிரி நெசவாளர் இன்றைக்கு இந்த மின்கட்டணத்தை ஏற்றினதுனால நெசவு தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கோரிக்கையெல்லாம் அதில் எதுவுமே இல்லை. ஆனால் இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்ன இருக்குது? ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைத்த ஒரு போர்டு. அது அந்த கவுன்சிலில் இவங்க கொடுக்க சொல்லலாம் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் பெட்ரோல் டீசல் எரிவாயுவை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க கோரிக்கை வைக்க சொல்லலாம் இல்லையா? அது சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாநில அரசுக்கு எந்த பங்குமே இல்லை, விலைவாசி ஏற்றத்தை இவங்க கட்டுப்படுத்த முடியாது, அல்லது பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடை இவங்களே எடுத்து மத்திய அரசை மட்டுமே இவங்க கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்துகிறாங்க. இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லை, இது செய்கிறது அத்தனையுமே
மத்திய அரசுக்கு எதிரான இடதுசாரிகள் விசிக மற்றும் தோமுசாவுடைய ஐஎன்டிசி இவங்களுடைய தொழிற்சங்கங்கள் தான். இதில் அரசு தலையீடு இருக்குங்க? கண்டிப்பாக இருக்குங்க. காரணம் என்ன அப்படி சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் தூண்டிவிடுவதன் மூலமாகத்தான் இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. காரணம் என்னன்னு ஒன்று, இவருக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா நேற்றுக்கு அதிமுகவிலே இப்போ அவங்க யாத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவங்க முன்னாடி திட்டமிட்டாங்க, இப்போ நம்ம அதுக்கு சீர்குலைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு யோசனை பண்ணி வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு வேலை நிறுத்தத்துக்கு தோமுசா ஆதரவு கொடுக்குறது, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்ய போகுது? தோமுசா என்பது திமுகவுடைய தொழிற்சங்கம். அப்போ தமிழ்நாடு அரசு தோமுசாவை கட்டுப்படுத்துமா, அல்லது தோமுசாவுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு பூராவும் வேலை நிறுத்தத்துக்கு இவங்களே அரசாங்கமே கூட அதுக்கு துணை போகுமா அப்படின்னு கேள்வி இருக்குது. இதில் உண்மையான பிரச்சனைகள் என்ன சார்? ஏன்னா அதுக்கு குரல் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் தொழிற்சங்கங்கள்? அதாவதுங்க, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு செய்யாமல், எந்த சட்டமாக இருந்தாலும் மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தாமல் அதுக்கு வராது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, தொழிலாளர் விரோத சட்டங்களை நீக்குக அப்படின்னு போடுறாங்க. அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது யார் அப்படி சொன்னால் இங்கே இருக்கிற காவல்துறை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், ஆட்டோ போகும்போது இவங்க சார்ஜை இதில் ஏற்றுறாங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்க. இவங்க அங்கேயே பிடிச்சி செக் பண்ணினாங்கன்னா அது நியாயம், நீங்கள் ரூல்ஸை மீறி இருக்க அல்லது இது பண்ண சொன்னால். ஆனால் இவங்க அந்த இப்படி பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்களே பின்னாடி அவங்க மேலே பெரிய அளவில் 5000 10,000 ஃபைன் கட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது நாங்கள் எதுக்குறோம். இதை நேரவே நீங்கள் இது பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் பின்னாடி நீங்கள் 1000 ரூபா பணம் கட்டணும், 5000 ரூபா பணம் கட்டணும் அப்படி சொல்கிறதுங்கிறது போலியான, அது கஜானாவை நிரப்புவதற்காக மாநில அரசு காவல்துறையை ஏவி விடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாங்கள் இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இப்போ பணப்பலன் தான் வேணும்னு கேட்குறாங்க வாரியத்தில். ஆனால் நாம் கேட்குறது என்னென்னா, எல்லா விதங்கள்லையும் எப்படி மற்ற தொழிலாளருக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளருக்கும் நல வாரியத்தில் எல்லா விதமான சலுகைகளையும் தரணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, கட்டிட தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை தராங்க, அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளருக்கு இந்த வீடு ஒதுக்கீடில், அரசு வீடு ஒதுக்கீடில் முன்னுரிமை கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளருடைய மாணவர்கள் கல்விக்காக உதவி தரணும்னு கேட்குறோம், நாம் வாரியம் செய்யணும் அப்படி. ஏன்னா அடுத்த தலைமுறை இதே தொழிலாளர் அப்படி தொழிலாளர்களாகவே இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை மேலே வர முடியாது. அதுக்கு நாம் அந்த கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். மாநில மத்திய அரசாங்கத்தை நம்மளுடைய கோரிக்கையை கொண்டு போகிறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அது தொழிலாளர்களுக்காக பண்ணுறோம், இவங்களாட்டும் அரசியலுக்காக பண்ணலை. இந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் செய்த எந்த ஒரு சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், இல்லது ஜக்டோஜியோ மாதிரி, ஆசிரியர்கள் சங்கம் மாதிரி நிறைய பேர், செவிலியர்கள் மாதிரி நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த தொழிற்சங்கங்கள் எதுவுமே கண்டுகொள்ளலை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ செவிலியர்களை இது பண்ணலாமே, ஆசிரியர்கள் நியமிக்கவே இல்லை இது வரைக்கும். ஆசிரியர்கள் தொழிலாளர் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதுக்கான தீர்வை மாநில அரசுக்கிட்ட இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்களுடைய அரசியல் வேலை நிறுத்தம், அரசியலுக்கான இந்த வேலை நிறுத்தத்தை இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. இது மக்கள் கண்டிப்பாக மக்கள் விரோத செயல்பாடு. இது நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். நாளை எங்களுடைய ஆட்டோக்கள் எல்லாம் வழக்கம் போல் இயங்கும், மக்கள் சேவையில் ஈடுபடும். ஏன்னா எங்களுடைய நோக்கம் மிக முக்கியமான, எங்களுடைய மோட்டோவே அழகான ஒரு மோட்டோ, பழகுவதில் இனிமை, பணியில் நேர்மை அப்படிங்க. ஏன்னா ஆட்டோ தொழிலாளர்கள் அப்படி சொன்னாலே அவர்களை தவறாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படங்களும் அரசியல்வாதிகளும் ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க, அதில் அடாவடியாக இறங்குறாங்க, செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை இவங்க மேலே பண்ணுறாங்க. இதை மாற்றணும். நம்மளுடைய இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணியில் சங்கத்து மூலமாக நம்மளுடைய தொழிலாளர்கள் அனைவருமே எந்த ஒரு சின்ன இது நடந்தாலும் அவர்கள் உதவி செய்ய தயாராக ஓடி வராங்க. அதே மாதிரி அவங்க விட்டு போன பொருட்களை அவங்கள்டவே கொடுத்து கலெக்டர் மூலமாக அல்லது போலீஸ் அதிகாரிகள் மூலமாக நிறைய பாராட்டுதல்களை ஒரு வருஷம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் மூலமாக பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இதுக்காக அப்படி சொன்னால் மக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் இந்த தொழிலுங்கிறது நடக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற இந்த நடக்க போகிற போராட்டம் முழுக்க மாநில அரசினுடைய ஒரு குறைபாடுகளை குறைத்து கொண்டு மத்திய அரசை மட்டுமே சாடி இது நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
மாநில அரசுடைய குறைகளை மக்கள் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது மட்டுமே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு வெளிப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல இந்த இத்தனை துறைகளில் நிர்வாக சீர்கேடு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். மின்சாரத்துறை மிக மிக நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அதுக்காக வந்து தொழில்துறையில் வேறு இது வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றுறேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி கடப்பாக்கல் வச்சு அழகுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு யார் பணம், யாருடைய பணம்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ரொம்ப வெப்பம் முடியாது, நிறைய விபத்துகள் நடக்கக்கூடியது. அதை சுற்றி இவங்க ஜாலி வச்சு அந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போஸ்டர் ஓட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் அந்த ஹீட் ஆகி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பதற்கும் அல்லது பழுதடைவதற்கும் காரணமாக அமைய போகுது. கடப்பாக்கல் இல்லைன்னு அழகு சிங்கார சென்னைக்காக மின்சாரத்துறை இந்த செலவு பண்ணுது அப்படி சொன்னால் மின்சாரத்துறை நஷ்டத்தில் போகாமல் என்ன பண்ணும்? இவங்க மின்சாரத்துறையோடைய மேம்பாட்டுக்கு பண்ணலை, அந்த தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யலை. அதுக்கு பதிலாக மக்களுக்கு ஒரு தங்களுடைய விளம்பரத்தை காமிச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு காட்டிட்டு மின்சாரத்துறை நஷ்டமடைய வச்சிட்ருக்காங்க. போக்குவரத்துறை நஷ்டமடையுது, அதே மாதிரி கூட்டுறவுத்துறை நஷ்டமடையுது, நெசவாளத்துறை நஷ்டமடையுது. ஒரு துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளுமே கீழ்நிலை போயிட்டுருக்கு. மாநில அரசு பங்கீடு இதில் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த போராட்டத்தில் முக்கியமாக மாநில அரசு தன்னுடைய குறைகளை மறைக்கிறதுக்கு இந்த வேலையை கம்யூனிஸ்ட்டை தூண்டி விடுது. ஏன்னா கம்யூனிஸ்ட்டுகள் வந்து திமுகவுடைய கைக்கூலிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. போன எலெக்ஷனில் அவங்க வாங்கின 25 கோடிக்காக இன்றைய வரைக்கும் அவங்க எதுவும் வாய் திறக்கிறதே கிடையாது. ஈவன் இப்போ நம்ம காவல்துறை லாக்கப் மரணங்களாக இருக்கலாம், எங்கேயோ நடக்கும்போது இவங்க கொடி பிடிப்பாங்க, மெழுகுவத்தி ஏற்றி போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுமாதிரி பாலியல் குற்றங்கள் பெருகி கிடக்கு. அதே மாதிரி கொலை பண்ணுவதற்கு தைரியம் வந்திருக்கு. பப்ளிக்காக பட்ட பகலில் கொலை பண்ணக்கூடிய இது வந்து இது மாதிரி எவ்வளோ விஷயங்களில் கம்யூனிஸ்ட்டுகள் வாயே திறந்ததில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு நேர் விரோதமாக நேர் எதிராக இவங்க வாயே திறக்காமல் மௌனியாக சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்போ அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து அந்த 1000 ரூபா திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை அறிவிக்க போகிறாங்க. கிடுகிடுன்னு கஜானாவை சுத்தமொத்தம் காலி பண்ண போகிறாங்க. ஒரு மாதம் கூட மத்திய அரசாங்கத்தோடைய நிதி வரவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும், நிலை குலைந்து போய் அப்படி நிற்கும். சம்பளம் போட கூட பணம் இருக்காது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்போ போய் ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு மத்திய அரசாங்கம் தான் நிதி தரல, அதனால தான் எங்களுக்கு நின்று போச்சு, அது நின்றுது இது நின்றுதுன்னு சொல்லி இவர்கள் செய்வதற்காக இப்பொழுது மத்திய அரசு மீது குற்றஞ்சாட்டுறதற்காக மறைமுகமாக கம்யூனிஸ்டுகள் நேரடியாக இறங்காமல் தொழிலாளர்களை பலியாக்குறாங்க. இந்த தொழிலாளர்கள் வெறும் அப்பாவி மக்கள், இவங்களுடைய நலன் சார்ந்து இவங்க போராடலை. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆட்டோவுடைய கட்டணத்தை மாற்றி அமைச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ மாறி இருக்குது நம்ம நாடு. ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த பழைய ஆட்டோமீட்டரை தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க அதிகம் கேட்குறாங்க அப்படின்னுங்கிற குற்றச்சாட்டு எல்லாருக்கும் வருது. ஏன் மாற்றி அமைக்கலை? ஏன்னா பெட்ரோல் விலை 100 ரூபா வந்துருச்சு. முன்னாடி இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படி நீங்களே கணக்கு போட்டுடலாம். சப்போஸ் குறைச்சலாக அதிகமாக இருந்தாலும் கூட என்ன ஒரு விஷயம்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்போ முன்னேறும்? அப்போ அதுக்கு தகுந்த அதுக்கான விலை நிர்ணயம் பண்ணணுமா வேண்டாமா முத்தரவு பேச்சு நடத்தினாங்க, ஆனால் முடிவே எடுக்கலை இது வரைக்கும். அப்போ இந்த மாதிரியான தொழிலாளர் சம்பந்தமான விஷயங்களுக்கு போராடுறாங்க அப்படி சொன்னால் அது நியாயமாகப்படும். ஆனால் இவங்க அதுக்காக போராடலைங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற அஜெண்டாவிலே நல்லாவே தெரியுது. எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு வைக்கிறாங்க, எல்லாமே ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக அப்படிங்கிற போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மோடி அரசாங்கத்தை எதிர்க்கணும். மாநில அரசுக்கு அவங்களுடைய நிர்வாகத்திறன் இல்லைங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் இவங்க கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலே. மத்திய அரசாங்கம் நேரடியாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இங்கே எதுவும் பண்ணவும் முடியாது. இவங்க தான் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எதுவுமே செய்யாமல் இருக்காங்கங்கிறத இவங்க ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு மக்களை குழப்புவதற்காக இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ நாளைக்கு பணம் இல்லை அப்படின்னா நாளைக்கு மத்திய அரசு தேவையான நிதி உதவிகளை தமிழகத்துக்கு செய்யலை, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதை மக்கள் முன்னாடி எடுத்துரைக்கிறது. ஆமாம், அது எப்படின்னா இப்போ ஜிஎஸ்டின்னு எடுத்துங்களேன். இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல கவுன்சிலில்
நம்மளுடைய நிதி அமைச்சர் இருக்கார், மாநிலத்துடைய தமிழகத்தின் நிதி அமைச்சர் அங்கே இருக்கார். அந்த நிதி அமைச்சர் என்ன கோரிக்கை அங்கே வச்சார்? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கோரிக்கையை எங்கே வைக்கணும்? முட்டு சந்தையில் வச்சுக்கிட்டு பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. இப்போ காவேரி பிரச்சனைன்னா கவுன்சிலில் பேசணும், இல்லை நீதிமன்றத்துக்கு போகணும். ஆனால் ஜிஎஸ்டி பற்றி இவங்க குறுக்கி வச்சு ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படி சொன்னால், மக்களுக்கு ஜிஎஸ்டி மேலே ஒரு தவறான கருத்தை உருவாக்குறது. இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் விற்பனை வரி கட்டியிருக்கோம். அது தவிர வேட் அப்படின்னு ஒன்று இருந்தது, வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு. நான் ஒரு பொருளை வாங்கி உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்கள் வாங்கி இன்னும் விற்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்பு கூட்டி அதை சேர்க்கணும், வரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இதெல்லாம் மாற்றி தான் அதிகபட்சம் 18% அப்படிங்கிற வரிகை கொண்டு வந்துருக்காங்க. இதை ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலியம் டீசலையும் இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாகையும் கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக பாதி விலைக்கும் கீழே குறைஞ்சிரும். ஆனால் இதை செய்ய தயாராக இல்லை. அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசலுக்காக இவங்க கொடுக்குறேன்னு சொன்ன மானியம் கொடுக்கல, கேஸுக்கு இவங்க கொடுக்குற மானியம் கொடுக்கல. அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததே 4 வருஷம் முடிச்சு இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்திலையும் கூட இவங்க எதுவுமே செய்யலை. மாநில அரசு, திமுக அரசு செய்யவில்லை என்பதை இடதுசாரிகள் சுட்டி காட்டக்கூட இல்லை இவங்களுடைய வேலை நிறுத்த கோரிக்கையில். ஏங்க நீங்கள் சொன்னதையே செய்யுங்க எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம், அது சொல்லலை. அதே மாதிரி எங்களோட தொழிலாளர் குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கல. அப்போ இவங்க எதுக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும்? ஜிஎஸ்டிக்கும் தொழிலாளருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஆட்டோ தொழிலாளருக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி இல்லாத ஒரு இதில் இவங்க ஜிஎஸ்டி கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே இடதுசாரிகள் மக்களை திசை திருப்புவதற்காக எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஐயப்பன் கோயிலில் பெண்களை விடலைன்னு இவங்க தீர்மானம் போட்டாங்க ஜாக்டோஜியாவில். ஜாக்டோஜியாவுக்கும் ஐயப்பன் கோயிலில் விடுறதுக்கும் பெண்களை விடுறதுக்கும் இவங்க என்ன சம்பந்தம் இருக்குது? நீதிமன்றத்தை வரவேற்றேன்னு சொன்னாங்க. அது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அவங்களுக்கு கேள்வி கேட்க, அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்க இந்த அரசாங்கத்துக்கு காதும் இல்லை, மனசும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இவங்க இன்னும் இடதுசாரிகளை அவங்களுக்கு அடிமைகளாக வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் நினச்சா அவங்க ஆட்சியை மாற்றி, நீங்கள் நினைக்க மாட்டீங்க, தெரிஞ்ச விஷயம் தானே. போன எலெக்ஷனில் அவங்க 25 கோடி ரூபா கொடுத்தாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. இந்த தடவை 50 கோடி ரூபா கேட்பாங்க. அப்படிங்கிற டிமாண்டு தான் இவங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் அல்லது இந்த பிரச்சனைகள்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூலி இன்னொரு விஷயமும் இருக்குது. அதனால் மத்திய அரசாங்க பண்ணுறாங்க. ஏன்னா மத்திய அரசு மேலே இது அதிருப்தி வரணும் மக்களுக்கு. இவங்க மத்திய அரசு இது மேலே பண்ணி நம்மளை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது, ரொம்ப நன்றி.